இந்த மெட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கோல்டு ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களுமே. ஸ்டீலோடைய இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹவ் இட் ஒர்க்ஸ்? குளோபல் ஸ்டீல் சினாரியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் FY26 நம்ம இந்த இயர் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் க்ரோத் 1% க்ரோத் தான். பட் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே பீரியடில் ஸ்டீல் கன்சப்ஷன் இந்தியா வந்து 9% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு அவுட்லயர். நீங்கள் குளோபல் உலகத்தை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இந்தியா ஒரு சைடில் வச்சிடலாம். ஃப்ளாட் % க்ரோத் இருக்கும்போதே இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறச்சே இன்னும் திஸ் இஸ் ஒன்லி கோயிங் டு க்ரோ. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாலிசி விஷன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற பர் கேபிட்டா ஸ்டீல் கன்சப்ஷனை இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் டபுள் பண்ணணும். இன்றைக்கி அரௌண்ட் 85 to 90 kgs per person. 2030 இது அப்படியே டபுள் பண்ணுங்கிறது இந்தியாவோட விஷன். ஓகே. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை டபுள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி டபுள் ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வருஷமே எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா, இந்தியா மட்டுமே டோட்டலாக கன்சப்ஷனுங்கிறது 9% க்ரோ ஆயிருக்கு. ப்ரைஸஸ் அப்படின்னு வரச்ச லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ப்ரைஸஸ் கம்மி ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்தது.